சில தூய தமிழ் சொற்கள் சென்னையில தான் இருக்கு. குந்துங்க அப்படின்னா சிரிக்கிறோம். உட்காரு என்பதை விட குந்துதல் என்பதுதான் நல்ல தமிழ் சொல். பாஞ்சாலி சபதத்துல பாரதியாரே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதே மாதிரி மெய்யாளுமா அப்படின்னா சிரிக்கிறோம். உண்மை என்பதை விட மெய் என்பது தூய தமிழ் சொல். தண்ணீர்னாலே முதல்ல என்னன்னா ஐஸ் வாட்டர்னு அர்த்தம். தன்மையான நீர்னு அர்த்தம், குளிர்ச்சியான நீர்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்ல நீங்க உங்களுக்கு ஹாட் வாட்டர் வேணும்னா வெந்நீர் வேணும்னா கேட்கணுமே தவிர சுடு தண்ணீர் இருக்குதான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன ஹாட் கோல்டு வாட்டர் இருக்கான்னு கேட்கறது அர்த்தம். எண்ணெய்னாலே எள்ளிலிருந்து வருவதுதான் எண்ணெய். மற்றதுக்கு பேர்லாம் எண்ணெய் கிடையாது. மற்றதுக்கு பேரெல்லாம் நெய்யோடு சேர்த்து வேப்ப நெய், இழுப்பை நெய் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது ஆக்சுவலா என்னன்னா யானைக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரல. யானை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் ஆ நெய் அப்படின்னா பசுவில் இருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால். வாரனும் பொருத மார்பும் வரையினை எடுத்ததோளும் நாரத முனிவருக்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் தாரணி மபலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே இலங்கை வெறுங்கையோட இலங்கைக்கு போரான்றத கூட இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வெறுங்கையோட போரான்றத சொல்லும் போது கூட அந்த ராவணனை பார்த்தா நான் மனுஷையா அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிறாரு பாருங்க. கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள். இதுல நான் உங்களுக்கு இன்னொரு பியூட்டி சொல்றேன் பாருங்க. இந்த மை வண்ணம்ங்கிறத கம்பர் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு. இலக்குவன் முன்னாடி போகிறான், அவன் பின்னாடி சீதை போகிறா, சீதையோட ராமம் போகிறான். அதை அழகா கம்பர் சொல்லுவாரு. வெய்யோன் ஒளிதன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அழகு என்பது ஒரு அழியா அழகுடையான். இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, கருப்பை ஒரு ஏற்றத்தாழ்வின் குறியீடாக பயன்படுத்தாமல் கம்பர் இங்கே எப்படி கொண்டு வராரு பாருங்க. ராம அழகாக இருக்கான், அவன் கருப்பாக இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? மையோ, அவன் மை மாதிரி இருக்கான். இப்போ அவருக்கு தோணுது மைன்னு சொல்லிட்டா அது ஒளிராதே, ராமன் பிரகாசமாச்சே, அப்போ கருப்போடு சேர்ந்து ஒளிர்ற ஒன்று சொல்லணும். மரகதம்னு சொன்ன கைக்குள்ள அடங்கிடுவானே, இவன் பரம்பொருளாச்சே. மறிகடலோ, கடல்னு சொன்னா இவன் உப்பு கரிப்பானே, இவன் தாகந்திக்கிற தண்ணியாச்சு. மழை முகிலோ, இது எல்லாமே பாருங்க கிட்டத்தட்ட கருநீலம் கருப்போட தொடர்புடையது. அப்படி இந்த நிறத்தை வச்சே ஒரு அழகு பண்ணது கம்பன்.